இந்தியாவில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவு ஒவ்வொரு நாளுமே அதிகமாயிட்டே போகுது. ஏன்? வேற என்ன சொன்னா? நீ எந்த ஊரு? எந்த ஊரு? போலீஸ்கார கேட்டே சொல்றியா? உள்ள இருக்கவன வெளில வர சொல்லு. வர சொல்லு. இந்த உலகத்தோட ஃபேமஸான டேட்டிங் பிளாட்ஃபார்ம் ஆஷ்லே மேடிசன் 2025 ஜூன்ல ஒரு டேட்டாவை வெளியிடுறாங்க. இது சாதாரண டேட்டிங் ஆப் மாதிரி கிடையாது. குறிப்பா கல்யாணமான ஆண்கள் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த டேட்டிங் பிளாட்ஃபார்மோட ஸ்லோகன் என்ன தெரியுமா? லைஃப் இஸ் ஷார்ட், ஹேவ் அன் அஃபேர். இந்த டேட்டிங் பிளாட்ஃபார்ம் இந்தியாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகப்படியான மேரிட்டல் அஃபேர் நடக்குது அப்படின்ற ஒரு டேட்டாவை வெளியிடுறாங்க. அதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது யாரு தெரியுமா? டெல்லி கிடையாது, மும்பை கிடையாது, ஏன் பெங்களூர் கூட கிடையாது. நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது நம்ம காஞ்சிபுரம், தி சிட்டி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் சாரீஸ் அண்ட் டெம்பிள்ஸ். இந்த டேட்டிங் ஆப்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கு. டெல்லி, பெங்களூர், புனே மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸை விட நம்ம சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கல்யாணமான ஆண்கள் டேட்டிங் ஆப்ஸ்ல அதிகமா லாகின் பண்ணியிருக்காங்க. கிளீடன் அப்படின்ற இன்னொரு டேட்டிங் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 48% கப்பிள்ஸ் ஒரே நேரத்துல ரெண்டு காதல்ல இருக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. இந்தியாவில் டேட்டிங் ஆப்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல குறிப்பா 41% பேர் தன்னோட ஹஸ்பண்ட் இருந்துமே வேற ஒருத்தர் கூட இன்டிமேசியா இருந்ததை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. குவைட் ஷாக்கிங் இல்ல? பட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஒய்ஃப் ஹஸ்பண்டை ஏமாத்துறதோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஏமாத்துறதோ இப்போ நடக்கிற கதை கிடையாது. இது காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ சோசியல் மீடியா அதிகமா வளர்ச்சி அடைஞ்சதுனால இதெல்லாம் வெளியே தெரியுது. ஃபர்ஸ்ட், இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறமா கணவனோ மனைவியோ அவங்க துணையை விட்டுக்கிட்டு வேற ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னா அது அஃபேர்னு சொல்லுவோம். இந்த காரியத்தை இந்தியாவில் நீங்க 2018க்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை ஜெயில பிடிச்சி போட முடியும். ஆனா 2018க்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? அடல்ட்ரி நோ லாங்கர் ஏ கிரிமினல் அஃபென்ஸ். அதாவது நீங்க வேற ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத உங்க கணவனும் மனைவியோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்க முடியும், உங்ககிட்ட இருந்து அலிமணி வாங்கிக்க முடியும். ஆனா உங்களை ஜெயில பிடிச்சி போட முடியாது, உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மேரிட்டல் அஃபேர்ஸ்க்கும் அம்பானியோட ஜியோ சிம்முக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏமாற்றப்படுறதோ ஏமாத்துறதோ இன்னைக்கு நடக்கிற காரியம் கிடையாது. இந்த உலகம் உருவாகி முதல் மனிதன் வந்த காலத்துல இருந்தே இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஈவன் அனிமல்ஸ் கேன் சீட். ஆனா இந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி 2K கிட்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்கப்பா, பொண்ணுங்கள்லாம் பசங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சும்மா வாய் வார்த்தையா பூர போக்குல சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் நம்ம தாத்தா ஏமாத்தல, நம்ம பாட்டி ஏமாத்தல? ஒரு 40-50 வருஷத்துக்கு பின்னாடி போவோம். அதாவது ஒரு 1980s பாருங்க, உமனுக்கு ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆண்களோட டாமினன்ஸ் தான் அப்போ அதிகமா இருக்கும். அவங்க தான் வேலைக்கும் அதிகமா போவாங்க, அவங்க தான் பொண்டாட்டிய அதிகமா ஏமாத்தவும் செய்வாங்க. அந்த டைம்லாம் அதிகப்படியான அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு 2-3 மீட்டிங்லேயே கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். பொண்ணுக்கு ஒரு 15-20 வயசு தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள அப்படியே போன்னு தள்ளி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதை தான். அந்த டைம்ல அவங்களுக்கு பர்சனலா எந்த ஒரு போனும் கிடையாது. சில வீட்டுல புதுசா கல்யாணமான கப்பல்ஸ்க்கு தனி ரூமே இருக்காது. அந்த மாதிரி உலகத்துல சீட் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாதான் உங்க கள்ள காதலியவோ இல்ல கள்ள காதலனையோ பார்க்க முடியும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு மீட் பண்றதுனாலேயே அந்த மீட்டிங் அப்படின்றது அப்பப்போதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மறைவான ஏதாவது ஒரு இடம் வேணும், இல்ல இதை வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான நண்பன் வேணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு சீட் பண்றதுக்கு வெறும் போன் போதும். இந்த விஷயத்துலதான் இந்தியாவில் நடக்கக்கூடிய மேரிட்டல் அஃபேருக்கும் அம்பானிக்கும் மிகப்பெரிய தொடர்பே இருக்கு. 2016ல அம்பானி 4G ஃப்ரீயா தாரே அப்படின்னு இந்தியாக்குள்ள கொண்டு வந்தாரு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இந்தியர்கள் ஒரே ராத்திரியில இன்டர்நெட் குள்ள குதிக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ஒரு சின்ன கார்டு வாங்கி சுரண்டி நெட் போட்டுட்டு இருந்தவங்களுக்கு விடிய விடிய ஃப்ரீயா இன்டர்நெட் கிடைச்சிச்சு. அப்போதான் இந்தியால அன்லிமிட்டெட் மெசேஜிங், வீடியோ கால், சோஷியல் மீடியா, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், டேட்டிங், நெட்வொர்க்கிங் ஆப் அப்படின்னு நிறைய ஆப்ஸ் வந்துடுச்சு. உங்கள எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் ஒரு காலத்துல பெய்ட் ஆப்னு தெரியும்? காசு கொடுத்தாதான் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 நார்மல் மெசேஜ் தான் அனுப்ப முடியும். ஒரு படம் டவுன்லோட் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடும் டவுன்லோட் பண்ணி முடிக்க. அப்படி இருக்கும்போது அஃபர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெசேஜ் பண்ண முடியாது. அப்படியே மெசேஜ் பண்ணாலும் அவங்க எப்ப பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஆனா ஜியோ 4G வந்ததுக்கு அப்புறமா இஷ்டத்துக்கு மெசேஜை போட்டு தாக்கியாச்சு. எந்த நேரத்திலையும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நான் ஆரம்பத்துல ஒரு டேட்டிங் ஆப் சொன்னேன்ல, கிளீடன். இதுவுமே ஆஷ்லே மேடிசன் மாதிரி கல்யாணமான ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஆப்.
இவங்க 2020 ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதாவது 25 வயசு ஆண்கள்ல இருந்து 50 வயது ஆண்கள் வரைக்கும் எடுக்கிறாங்க. இந்த சர்வேல கிட்டத்தட்ட 55% பேர் அவங்க பார்ட்னரை ஏமாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 45% பெண்களும் அவங்களோட பார்ட்னரை ஏமாத்திருக்காங்க. இந்த கிளீடன் ஆப் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. இந்தியாவுல அதிகப்படியான சீட் பண்ற பெண்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா மும்பை மற்றும் கொல்கத்தா மாதிரியான சிட்டிஸ்ல தான் இருக்காங்க. அப்போ கிராமப்புறங்கள்ல இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது, அங்க சர்வே எடுக்கலையா இருக்கும். இந்தியாவுல 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்கல 10ல 5 பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் ஓகேப்பா, எப்ப வேணாலும் லவ் பண்ணலாம், எப்ப வேணாலும் கழட்டி விடலாம், எங்களுக்கு கேஷுவலா இருக்க பிடிக்கும் அப்படின்னு அவங்களே வாயால அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை தள்ளி ஒன் நைட் ஸ்டாண்ட், சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு நிறைய பெயர்கள் வச்சு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் வளர்த்துக்கிறாங்க. உனக்கு 18 எனக்கு 30. இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒருத்தங்க ஏன் ரியல் லைஃப்ல ஏமாத்தப்படுறாங்க, ஏன் ஏமாத்துறாங்க? கிட்டத்தட்ட இந்தியாவில் ஆவரேஜா ஒரு கல்யாணத்துக்கு 20ல இருந்து 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி செம்ம கிராண்டா தான் பண்றாங்க. அதுல பாதி லவ் மேரேஜ் வேற. இவ்வளவு பண்ணியும் ஏன் ஏமாத்துறாங்க, ஏன் ஏமாத்தப்படுறாங்க? இதெல்லாம் எங்க இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க? பாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம எக்கச்சக்கமான படங்கள் பார்த்திருப்போம். படத்துலலாம் என்ன காமிக்கிறானுங்க? ஹீரோ ஒரே டைம்ல 2 பொண்ணை லவ் பண்ணுவாரு, அதுக்கு நம்ம விசில் அடிப்போம். ஹீரோ பொண்ணுங்களை பத்தி தரக்குறவா பேசுவாரு, அதுக்கு நம்ம விசில் அடிப்போம். பொண்ணு பையனை ஓப்பனாவே ஏமாத்திட்டு இருக்கோம், அதுக்கும் விசில் அடிப்போம். பாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் இதை நிறைய பார்த்திருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறமா ஹீரோக்கு குடும்பத்தை பிடிக்கல அப்படின்னா அவர் இன்னொரு குடும்பத்தை சைட்ல மெயின்டைன் பண்ணுவார். இதெல்லாம் நம்ம ரசிச்சு ருசிச்சு பார்த்திருக்கோம். ஆனா நம்ம ரியல் லைஃப்ல நடந்தா தாங்கிப்போமா? உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? இந்த சீட்டிங் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஒவ்வொரு டெஃபினிஷன் தராங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் சீட்டிங் அப்படின்னா என்ன தெரியுமா? பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு பையனோ பொண்ணோ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா மட்டும்தான் அதை சீட்டிங் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா கணவனோ மனைவியோ வேற ஒருத்தங்க கூட பேசினா அது சீட்டிங் கிடையாது, பிசிக்கலா இருந்தா மட்டும்தான் சீட்டிங்னே நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்திருக்கு. அதையுமே சில பார்ட்னர்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க குழந்தைகளுக்காக கல்யாணத்தை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி ஜெனரேஷன் சீட்டிங் அப்படின்றதுக்கு தனி டிக்ஷனரியே போட்டு வச்சிருக்காங்க. மைக்ரோ சீட்டிங், மங்கி பிராஞ்சிங், பெஞ்சிங், கேப்பிங், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஜெனரேஷன் போனை ஹைட் பண்றத சீட்டிங்னு சொல்றாங்க, எக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்றத சீட்டிங்னு சொல்றாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு தேவையில்லாம ரிப்ளை பண்றத கூட சீட்டிங்னு தான் சொல்றாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த டாபிக்கோட செம ஹாட்டான ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. அதாவது கார்ப்பரேட் அஃபேர்ஸ். தி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2802 மர்டர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்காகவும் எக்ஸ்ட்ரா அஃபேர்க்காகவும் நடந்திருக்கு. இதுல பாதி கொலைகளை பண்ணவங்க மேரிட் பர்சன்ஸ். எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்ட டேட்டால கிட்டத்தட்ட 34% எம்ப்ளாயீஸ் இந்தியாவில் ஏதோ ஒரு விதத்துல அஃபேர்ல இருந்ததா சொல்றாங்க. கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணக்கூடிய 25% எம்ப்ளாயீஸ் தங்களோட வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது அவங்க பார்ட்னரை ஏமாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 71% பெண்களும் 61% ஆண்களும் அஃபேர் வைக்கிறதுல தப்பில்லைன்னு வேற ஒத்துக்கிட்டாங்களாம். இவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டுக்கு போவாங்க, புருஷன் பொண்டாட்டியா நேரத்தை செலவு பண்ணுவாங்க, குழந்தையும் கூட ஜாலியா விளையாடுவாங்க. ஆனா ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட லவ் அண்ட் கேர் எல்லாமே ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு பர்சன் மேல இருக்கும். எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2024க்கு அப்புறமா இந்தியாவுல 270% இந்த கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அதிகமாயிருக்கு. சரி, என்னடா இது எங்க பார்த்தாலும் அஃபேரா இருக்கே, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்றாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு 20ல இருந்து 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்றாங்க. அப்படி பண்ணியுமே ஏன் ஆபீஸ்க்கு போய் அஃபேர் வைக்கணும்? ஒருத்தவங்களை பிடிச்சுதானே கல்யாணம் பண்றாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு நான் சொல்றேன். ஐடி அண்ட் பிபிஓ சென்டர்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அங்க நைட் ஷிஃப்ட் அதிகப்படியா இருக்கும். நைட் ஷிஃப்ட்டை போட்டு தாக்கி கொன்றுவானுங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட கூட கேட்பேன், ஏன்னா எப்போ பார்த்தாலும் நைட் ஷிஃப்ட்னு சொல்றேன், அப்படி என்னதான் வேலை பார்ப்பேன், வேற ஏதாவது வேலைக்கு போன்னு சொன்னா இல்ல ஐடி தான் சேஃப், நல்ல சம்பளம் தருவாங்க, ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு 1000 பதில் சொல்லுவான். சரி, அது அவனை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆனா அதிகப்படியா நைட் ஷிஃப்ட்டை ஒரு சாதாரண மனுஷனால பார்க்க முடியாது. மென்டல் ப்ரெஷர்ல என்ன பண்ணுவோனே தெரியாது. அப்படி மென்டல் ப்ரெஷர் ஆகக்கூடாது அப்படின்னா ஐடி அண்ட் பிபிஓ சென்டர்ஸ்ல ஒன்று பண்றாங்க, ஆஃபீஸ் பார்ட்டிஸ். அதுவும் சாதாரண பார்ட்டி கிடையாது, ஒயில்டு பார்ட்டி. ஒன்று இந்த பார்ட்டியை அவங்களோட கம்பெனியை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இல்லைனா கொலீக்ஸோட பார்ட்டியாக இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியாக இருக்கும். இந்த கார்பரேட்டில் இருக்கிறவங்க பார்ட்டி அப்படின்னாலே கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுறாங்க. அதில் சில பேர் எல்லாம் மீறி ஒயில்டு பார்ட்டிஸ் நடத்துகிறாங்க. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்கஹால் ரொம்ப சாதாரணமாக இருக்கும்.
ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, கேஷுவலான ஹூக்கப்ஸும் அங்க நடக்குது. இது எல்லாமே அந்த ஒயில்டு பார்ட்டிஸ்ல ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருக்கும். பண்றவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா அதிகப்படியான மேரிட் பர்சன்ஸ். அவங்களுக்கு வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்கும், பட் அவங்க மைண்ட் எல்லாமே ஒர்க்ல இருந்த ப்ரெஷரை மறக்கணும் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கே வந்திருப்பாங்க. அப்போ குடும்பம் குட்டி எதுவுமே ஞாபகம் இருக்காது, அந்த பார்ட்டில என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அதிகப்படியான மெட்ரோ சிட்டிஸ்ல இதுதான் நடக்குது. இது அஃபேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். முக்கியமா கார்பரேட் அஃபேர் இப்படிதான் ஆரம்பிக்குது. ரீசெண்டா மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல மும்பைல 89% கார்பரேட் எம்ப்ளாயிஸ், அப்படியே பெங்களூர்ல 79% கார்பரேட் எம்ப்ளாயிஸ் எஸ் வி அட்டெண்ட் த பார்ட்டிஸ் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ சில பேரோட பார்ட்டி ரொம்ப கேஷுவலா ஜாலியா ஒன்லி ஃபுட் இருக்கும், சில பேர் சரக்கு அடிப்பாங்க, அப்படியே வீட்டுக்கு ஜாலியா போயிடுவாங்க. ஆனா ஒயில் பார்ட்டிஸ்ல நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது. இந்தியாவில் நாளுக்கு நாள் டைவர்ஸ் அதிகமாயிட்டே தான் போகுது, அதை யாரும் மறுக்கல. ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க டே ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்கள விட 6 மடங்கு அதிகமாக டைவர்ஸ் வாங்குறாங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டே ஷிஃப்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்க்கு விவாகரத்து ஆகுது அப்படின்னா, அதே நேரத்தில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கக்கூடிய 6 எம்ப்ளாய்க்கு விவாகரத்து ஆகுது. அப்புறம் நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்ன யூஸ்? சரி, இப்போ இந்த டேட்டா எல்லாத்தையும் தூக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு ஃப்ரெண்டா பேசும், நீங்களும் நானும் ஃப்ரெண்ட் கேஷுவலா பேச போறோம். அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த டைவர்ஸ்லாம் ஆகக்கூடாது அப்படின்னா பேசிக்கா என்ன தேவைப்படும் நினைக்கிறீங்க? நீங்க லட்சக்கணக்கில் வாங்கக்கூடிய கிஃப்டா? எஸ், பார்ட்னர் கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டை கொடுத்தா கண்டிப்பா எந்த ஒரு பார்ட்னரா இருந்தாலும் ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே என்னைக்கு கொடுப்பீங்க? பர்த்டே கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கொடுக்கலாம். ஸோ எப்போது ரேண்டமாக தான் கொடுப்போம், கரெக்டாக? டெய்லி லட்சக்கணக்கில் போய் வாங்குற அளவுக்கு எல்லாரோட ஃபேமிலியாலையும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தெல்லாம் தாண்டி டெய்லி அப்போ எந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக ஒரு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வைப்போம். அதிகப்படியாக ஒரு ஒய்ஃப்க்கு என்ன தெரியுமா தேவைப்படும்? ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்து பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஒரு ஹஸ்பண்டுக்கு என்ன தேவைப்படும்? ரெஸ்பெக்ட். அவன்கிட்ட காசு இருக்குது, வேலைக்கு போகிறான், வேலைக்கு போகலை, அதெல்லாம் செகண்டரி. ஒரு ஹஸ்பண்டாக அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி ஒரு ஒய்ஃபாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்தே தீரணும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே தீரணும். இதெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகும்போது தான் அவங்களுக்கு கோவம் வருது, அவங்களுக்கு தப்பான முடிவுகள் எடுக்க தோணுது. அது ஒரு கட்டத்தில் அஃபேர்ல கூட போய் முடியுது. நான் எல்லாரையும் சொல்லலை, காமனாக சொல்லலை. ஒரு சில பேரோட அஃபேருக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தேவையான டைமையும் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு தேவையான ரெஸ்பெக்டை கொடுத்தாலே இங்கே பாதி ஃபேமிலியில் பிரச்சனையே வராது. ஓகே, இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக சொன்னது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் மேரிட்டல் அஃபேர் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்தியாவில் ஏன் டைவர்ஸ் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கு? இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.